Good morning, students. Good morning to all. Today we are going to see Unity grammar, phrases and classes. So in your book, page number 66, see that classes. இப்போ கிளாஸஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கிராமர். A clause is a group of words that contains both a subject and a predicate. Subject and predicate. What is subject? What is predicate? Subject means noun. So what the sentence start with that is noun. So the noun is called subject. எது ஒரு வேலையை செய்யுதோ அதை நம்ம என்ன செய்கிறோம், சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். மேபி தட் இஸ் நவுன் ஆர் ப்ராப்பர் நவுன். அண்ட் வாட் இஸ் ஏ ப்ரெடிகேட்? ப்ரெடிகேட் மீன்ஸ் வெர்ப் அண்ட் ரிமைனிங் திங்ஸ். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்பு. ஸோ ஃபார் ஈச் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் அண்டு வேர்ப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே சப்ஜெக்டும் வேர்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே ப்ரெடிகேட்டுன்னு சொல்லுவோம். There are two types of classes. So they are independent class and dependent class. So what is class? Clauses. அது என்ன classes? Classesன்றது it also known as main class or complete sentence. They can stand alone and express a complete thought. ஸோ கிளாஸ்ன்றது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இன் ஈச் சென்டென்ஸ் இஃப் தே கண்டெயின் த கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸில் கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்குதுன்னா அந்த கிளாஸ் கம்ப்ளீட் சென்ஸை கொடுத்துச்சுன்னா தட் இஸ் இண்டிபெண்ட் கிளாஸ். யூஸ்வலி கிளாஸ்னாலும் சென்டென்ஸ்னாலும் ஒன்று தான். கிளாஸ் அண்டு சென்டென்ஸ் ஆர் ஈக்குவல். கிளாஸும் சொல்லலாம், சென்டென்ஸும் சொல்லலாம். ஒரு சென்டென்ஸுக்கு முழுமை தரக்கூடியதே சப்ஜெக்டும் வேர்பும். அப்போ அந்த சப்ஜெக்டு வேர்பு இருந்தால் சென்டென்ஸ். அதே போல் தான் சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தால் கிளாஸஸ், தட் இஸ் கிளாஸஸ். அதுலேயே ரெண்டு இதாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிபெண்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்ட் கிளாஸ். See the examples. Kalpana wants to buy a phone but she does not have enough money. So Kalpana wants to buy a phone. இங்கே என்னது? Which is a subject? Kalpana is the subject. And which is a verb? Wants. Wants is the verb. To buy a phone. Kalpana wants to buy a phone. So this sentence is called class. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஒய் தே ஆர் கிவன் தட் இண்டிபெண்ட் கிளாஸ்? எதுக்காக அது இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்? இது எந்த ஒரு சென்டென்ஸையும் சார்ந்து இல்லை. இண்டிபெண்ட் அப்படின்னா சுதந்திரமானது. இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங் வென் வி ரீட் தட். நம்ம ரீட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, நமக்கு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குறனால தட் இஸ் இண்டிபெண்ட் கிளாஸ். See the next sentence. But she does not have enough money. ஆனால் என்னது, அவட்ட போதுமான அளவு பணம் இல்லை. So she also subject, does also verb. See சப்ஜெக்டும் இருக்குது, வேர்பும் இருக்குது. But this sentence does not give complete meaning. But does not have enough money. இங்கே பட்டுன்ற ஒரு கன்ஜங்ஷன் வந்திருக்கு. So Kalpana wants to buy a phone but she does not have enough money. கல்பனா ஃபோன் வாங்க விரும்பினாள், ஆனால் அவளிடம் தேவையான பணம் இல்லை. அப்போ ஆனால் தேவையான பணம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்காது. பட் கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன்னா கல்பனா ஃபோன் வாங்க விரும்பினாள் அப்படின்றப்ப கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஸோ இன் ஈச் சென்டென்ஸ் த சப்ஜெக்ட் ஆல்சோ தேர், வேர்ப் ஆல்சோ தேர். When the sentence give complete meaning, it is called independent class. When the sentence give incomplete meaning, அதாவது ஒரு கொஸ்டின் மார்க் அடுத்து வர மாதிரி நமக்கு ஒரு அந்த இடத்துல ஃபீலிங்ஸ் வரும், அதுதான் என்னது, இண்டிபெண்ட் கிளாஸ். ஸோ டிபெண்ட் கிளாஸ் இங்கே பட்டுன்ற வரனால தட் இஸ் டிபெண்ட் கிளாஸ். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், இங்கே ராங்காக கொடுத்துருக்காங்கப்பா. இது இண்டிபெண்ட் கிளாஸ் வராது, இது மட்டும்தான் இண்டிபெண்ட் கிளாஸ். பட்டுன்ற வேர்டு வந்தனால அந்த இது என்னது,
இண்டிபெண்ட் கிளாஸ் கிடையாது, டிபெண்ட் கிளாஸ். இந்த சென்டென்ஸு இது வரும்போது தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ won't பாஸ் த எக்ஸாம். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், நீ ஒழுங்காக படிக்காவிடில் யூ won't பாஸ் த எக்ஸாம், எக்ஸாமில் பாஸ் ஆக முடியாது. அப்போது நான் இது வந்து டிபெண்ட் கிளாஸ். யூன்ற சப்ஜெக்ட் இருக்குது, ஸ்டடின்ற வேர்பும் இருக்குது. பட் இஃப்ன்ற கன்ஜங்ஷன் வந்தனால இது டிபெண்ட், இந்த சென்டென்ஸை சார்ந்து தான் இருக்கும். அதான் டிபெண்ட் கிளாஸ். நீ நல்லா படிக்கலைன்னா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டோன்னா அங்கே நமக்கே ஒரு கொஸ்டின் தோணும், என்ன நடக்கும், வாட் வில் பி ஹேப்பன் அப்படின்னு தோணும். பட் நெக்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள், யூ won't பாஸ் த எக்ஸாம், ஒன்றால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது தான் இந்த சென்டென்ஸு நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் கால்ட் டிபெண்ட் கிளாஸ் அண்ட் திஸ் சென்டென்ஸ் இஸ் கால்ட் இண்டிபெண்ட் கிளாஸ். Kavin bought a car which was too expensive. Kavin bought a car, this is independent class. Which was too expensive, which in the conjunction இருக்கனால this is dependent class. Which was too expensive, which ன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட், அந்த காரை குறிக்குது. கவின் எந்த கார் வாங்கணும்னு நினச்சானோ அது என்னது ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். Sanjay is a talented player though he is out of form. Sanjay is a talented player though he is out of form. So Sanjay is a talented player, independent class. Though he is out of form, this is dependent class. See here, that is independent class. Independent class also known as main class. Independent class என்னன்னு சொல்லுவோம், main class அப்படின்னு சொல்லுவோம். or complete sentence என்ன சொல்லுவாங்க, மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம் அல்லது கம்ப்ளீட் சென்டென்ஸும் சொல்லுவோம். தே கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் எக்ஸ்பிரஸ் எ கம்ப்ளீட், திஸ் இஸ் அ கீவேர்ட் ஃபார் திஸ் இண்டிபெண்ட் கிளாஸ். இட் கேன் ஸ்டாண்ட் அலோன், தனித்து நிற்கும். அண்ட் இட் கிவ்ஸ் அ எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட் தாட், நமக்கு கம்ப்ளீட் உணர்வை கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ், ஐ நீட் எ புக், மேரி ப்ரிஃபர்ஸ் காஃபி, ராம் இஸ் எ குட் வாலிபால் பிளேயர். So the next one, dependent class. Dependent classes are also known as subordinate classes. Dependent classes also called subordinate. Subordinate அப்படின்னாலே துணை வாக்கியம் சொல்லுவோம். Subordinated, substituteன்னு சொல்லுவோம். ஒரு கேம் விளாட போனோன்னா என்ன சொல்லுவோம், substituteன்னு சொல்லுவோம். அந்த மெயின் பிளேயர் இருப்பாங்க, அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் ஆல்சோ known as a subordinate classes contain a subject and a predicate. இங்கேயும் subject இருக்கும், predicate இருக்கும், but they do not express a complete thought. So do not, இது வந்து என்னது, complete thought நமக்கு உருவாகாது. when it is raining, அப்போ இங்கே கேள்வி பாருங்கள், இந்த சென்டென்ஸை சொல்லு. when it is raining because you are late after you go to school. இந்த 3 சென்டென்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், நமக்கு அடுத்து வந்து ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். நம்ம யார்கிட்டையும் பேசினாலும் சரி, இல்லை நமக்கு நாமே சொல்லிட்டாலும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ நம்ம சொன்ன சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங்கில் இருக்காது, கம்ப்ளீட் தாட்டை, கம்ப்ளீட் ஃபீலிங்ஸை கொடுக்காது. ஸோ இதுலேயும் சப்ஜெக்ட் இருக்குது, இட் இருக்குது, இஸ் இருக்குது. யூ வேர் சப்ஜெக்ட் வேர்பு, யூ கோ, எல்லா சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தாலும் இட் டஸ் நாட் கிவ் த கம்ப்ளீட் மீனிங். ஸோ இட் இஸ் கால்ட் டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ ஒய் வி யூஸ் தீஸ் கிளாஸஸ் டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப்பில் டிபெண்டன்ட் கிளாஸஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ்ன்னு நம்ம பேசுகிறோம். தமிழில் நம்ம பேசுகிற சென்டென்சஸ் தான் இங்கே டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எப்படி இதை பிரித்து நம்ம பார்க்கணுன்றது. ஒரு இடத்துல ஒரு பேராகிராஃபோ ஏதோ ஒன்று எழுதுகிறோம்னா நம்ம கண்டினியூஸாக எழுதக்கூடாது. அதே போல் சிம்பிள் சென்டென்ஸாகவே எழுதவும் கூடாது. எப்போ வந்து நம்ம இண்டிபெண்ட் கிளாஸும் டிபெண்ட் கிளாஸும் சேர்த்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அந்த ஃபீலிங்ஸை கொடுக்கும். இப்போ see that first example, கல்பனா wants to buy a phone சொல்லிடும், that is the main class, independent class. next, she does not have enough money அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதுவும் வந்து மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். கல்பனா வந்து ஃபோன் வாங்க விரும்பினா, அவள்கிட்ட போதுமான பணம் இல்லை. இது ரெண்டும் தனித்தனியாக சொன்னாலும் அர்த்தம் புரியும் ஒழிய நம்ம அந்த பட்டுன்ற கன்ஜங்ஷன் சேர்த்துட்டோம்னா இது டிபெண்ட் கிளாஸாக மாறிடுது. அப்போது இன்னும் கொஞ்சம் அவளோட ஃபீலிங்ஸை மற்றவங்க உணர்கிற மாதிரி இருக்கும்.
கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன் பட் ஷி டஸ் நாட் ஹாவ் இனஃப் மணி. ஆனால் அவட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்டுன்ற கன்ஜங்ஷன் வரும்போது அந்த இடத்துல அவளோட ஃபீலிங்ஸை நம்ம உணர முடியுது. தென் நெக்ஸ்ட் ஒன், there are 3 main class. See here, there are 3 main types of dependent classes. So dependent classesலயே 3 main dependent classes இருக்கு. Adjective, adverb, noun. An adjective class describes or gives more information about a noun. Tell us which one, what kind. See that? Which one, what kind, how many. See the example. The book that I left on the bus belongs to Mr. Bhaskar. Adjective class, அதாவது ஒரு அட்ஜெக்டிவை டிபெண்ட் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணி வரக்கூடிய கிளாஸுக்கு தான் அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அட்ஜெக்டிவ்னு என்னது? அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தெரியும். அது வந்து எந்த கொஸ்டினுக்கு நமக்கு பதில் சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன். ரைட், இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ஆன்சர். எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி வரனா விச் ஒன், வாட் கைண்ட், ஹவு மெனி. இது நல்லா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ப்பா. இதை ஃபுல்லாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. விச் ஒன், வாட் ஒன், வாட் கைண்ட் ஆர் ஹவு மெனி என்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக வந்தால் தட் இஸ் அட்ஜெக்டிவ் கிளாஸ். த புக் அதுதான் அங்கே சப்ஜெக்ட். தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். இந்த இடத்துல தட்டுன்றது கன்ஜங்ஷன். ஐ லெஃப்ட் ஆன் த பஸ். அப்போது எங்கே இதை எதை மீன் பண்ணுது? அந்த புக்கு மீன்ஸ் அட்ஜெக்டிவ். எந்த புக்கை நான் லெஃப்ட் பஸ்ஸில் விட்டுட்டு வந்தேன்னா அந்த புக்கு யாரை சேர்ந்தது? மிஸ்டர் பாஸ்கரை சேர்ந்தது. ஸோ ஒரு சப்ஜெக்டை, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா வாட் இஸ் அட்ஜெக்டிவ்? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது அட்ஜெக்டிவ். See the second one. An adverb class describes or gives more information about the verb. Tell us when, where, how. When, where, how, to what extent, or under what condition something is happening. Example, she was happy because her father gave her watch. An adverb class என்னது? ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். ஸோ வாட் இஸ் அட்வர்ப்? வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்பு. அந்த அட்வர்பு ரிலேட்டடாக வரக்கூடியது தான் அட்வர்ப் கிளாஸ். ஷி வாஸ் ஹாப்பி. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் எ வாட்ச். ஏன் அவள் ஹாப்பியாக இருந்தா? அவங்களோட அப்பா வந்து அவளுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஹாப்பி ஹியர் இட் டிஸ்கிரைப்ஸ் த ஹாப்பி. அவள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறனால, ஸோ இந்த வேர்புக்கு இது ரீசனபுளாக வரனால திஸ் இஸ் கால்ட் அட்வர்ப் கிளாஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், எ நவுன் கிளாஸ். எ நவுன் கிளாஸ் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் எ நவுன் in the sentence. Example, this is the best route that I know. Noun class என்றது என்னது? place of a noun. ஒரு சப்ஜெக்ட், ஒரு நவுனினுடைய இடத்தை பொறுத்து டிஸ்கிரைப் பண்ணுற சென்டென்ஸ் இஸ் கால்ட் எ நவுன் கிளாஸ். திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் வாட் ஐ நோ. ஸோ தட் ஐ நோ, திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட். இந்த ரூட் தான் என்னது? பெஸ்ட் ரூட். என்னது? எனக்கு தெரிஞ்சதுலையே இந்த ரூட் தான் பெஸ்ட் ரூட்டுன்னு சொல்லி ஒரு பிளேஸை டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் நவுன் கிளாஸ். ஸோ கிளாஸஸ் எல்லாமே, ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸை யூஸ்வலாக ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஒரு புக்கு, நம்மளோட டெக்ஸ்ட் புக்கு, ஏதாச்சும் ஒரு புக்கு எடுத்து அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சென்டென்ஸ், கண்டிப்பாக சென்டென்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டெக்ஸ்ட்டு. அந்த சென்டென்ஸில் யூ கேன் மார்க் தட் விச் இஸ் அ இண்டிபெண்ட் கிளாஸ், விச் இஸ் த டிபெண்ட் கிளாஸ் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிங்கனால ஈஸியாக உங்களுக்கு டிபெண்ட் கிளாஸும் இண்டிபெண்ட் கிளாஸும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஆஃப்டர் யூ சஃபுல் த டிபெண்ட் கிளாஸ் அண்ட் இண்டிபெண்ட் கிளாஸ், டிபெண்ட் கிளாஸையும் இண்டிபெண்ட் கிளாஸையும் சஃபுல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ், நவுன் கிளாஸ். ஸோ இப்படி ஜஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நமக்கு ஈஸியாக கிளாஸஸ்ன்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரேசஸ். வாட் இஸ் ஃப்ரேஸ்? எ ஃப்ரேஸ் இஸ் a phrase is a group of words. A phrase is a group of words that forms a meaningful unit
but it is not a complete sentence. So this is important. Not a complete sentence. Phrasesனா என்னன்னா complete sentenceே கிடையாதுன்றாங்க. பட் என்னது மீனிங்ஃபுல் யூனிட் ஒரு பகுதியாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக அந்த சென்டென்ஸில் கொடுக்கும். பட் இட் இஸ் நாட் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஆகவே அது கன்வெர்ட் ஆகி வராது. ஸோ எ ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபார்ம்ஸ் எ மீனிங்ஃபுல் யூனிட், but it is not a complete sentence. In other words, it does not have a subject or a verb. என்னது does not have a subject or verb. இதுக்கு சப்ஜெக்டும் கிடையாது, வேர்பும் கிடையாது. சப்ஜெக்டும் வேர்பும் இருக்காது, பட் மீனிங்ஃபுல் யூனிட் ஆனால் தட் இஸ் phrases. See the example, the black hat blown away in the wind. Example, the red umbrella was blown away in the wind. So the red umbrella அப்படின்றது subject, was blownறது verb. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த away in the wind இதுதான் என்னது phrases. ஸோ இது இல்லாமையும் சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், பட் இட் கிவ்ஸ் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். away in the windன்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த சென்டென்ஸுக்கு கொடுக்குது. There are several kinds of phrases in the English language. Some of the common ones are described below. ஸோ அங்கே எப்படி நமக்கு கிளாஸஸில் அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் இருக்கோ அதே போல் ஃப்ரேசஸ்லேயும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. நவுன் ஃப்ரேஸ். எ நவுன் ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேட் அப் ஆஃப் எ நவுன் அண்ட் இஸ் மோடிஃபையர். ஸோ நவுன் அண்ட் மோடிஃபையர். ஸோ வாட் இஸ் மோடிஃபையர்? மேட் அப் ஆஃப் நவுன் அண்ட் இட்ஸ் மாடிஃபை. ஒரு நவுனை பெயர் சொல்லை மாடிஃபை பண்ணி வரக்கூடிய அந்த வேர்ட்ஸுக்கு தான் நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். த ஒயிட் கார். அப்போ இங்கே காருன்ற அந்த ஒயிட் காரை ஒயிட் காருன்னு சொல்லி மீன் பண்ணி வர நவுன் ஃப்ரேஸ். மை இங்கிலீஷ் டீச்சர், நாட் அ டீச்சர், மை இங்கிலீஷ் டீச்சர். ஸோ இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லி இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி மாடிஃபை பண்ணி வரனால நவுன் ஃப்ரேஸ். த புக் ஷாப். த பிங்க் ஹவுஸ் இஸ் ஃபார் சேல். ஸோ ஹவுஸுன்னு ஜென்ரலாக சொல்லிட்டாலே ஓகே, ஹவுஸ் இஸ் ஃபார் சேல். த பிங்க் ஹவுஸுன்றது இந்த ஹவுஸை டிஸ்கிரைப் பண்ணுறனால திஸ் இஸ் நவுன் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் ஒன், வேர்ப் ஃப்ரேஸ். எ வேர்ப் ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேட் அப் ஆஃப் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்ஸ் அண்ட் மாடிஃபையர்ஸ். ஸோ வேர்பில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கும், அதோட மாடிஃபையர்ஸும் இருக்கும். ரேன் குயிக்லி டு கேட்ச். ரேன்னாலே ஓடுறது தான். ஸோ குயிக், அதுலேயும் வேகமாக ஓடுறான். ஸோ அதே போல் தான் வேர்பை நவுனை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இங்கேயும் வேர்பை நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் ஃப்ரேசஸ். ran quickly to catch. Filled with horror. Dedicated to. You have woken up everyone in the house. ஸோ நீ என்னது எல்லாத்தையுமே நீங்கள் எழுப்பி விட்டுருக்கீங்க. யூ ஹாவ் woken up. இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறனால தட் இஸ் verb phrase. So according to the phrases, you also find out the phrases from your textbook or newspaper. ஏதாச்சும் ஒரு யூனிட், ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், சப்ளிமெண்ட்ரி, ஏதாச்சும் ஒரு யூனிட் எடுத்து கிளாஸஸை தனியாக செப்பரேட் பண்ணுங்கள். ஃப்ரேசஸை தனியாக செப்பரேட் பண்ணாலே போதும். நமக்கு எந்த இடத்துலையும் ஈஸியாக நம்மளால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். So what is prepositional phrase? A prepositional phrase is a group of words that begin with a preposition and help to explain the relationship between the two things. So a prepositional phrase is a group of words that begin with a preposition and help to explain relationship between two things. Prepositional phrase என்றது என்னது? நிறைய வேர்ட்ஸு ரிலேஷன்ஷிப், ரெண்டு திங்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மீன் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். See that on the boat, over the tree, in the school. See that on, over, in. On, over, in. இது எல்லாமே என்னது? ப்ரிப்போசிஷன். On the boat, over the tree, in the school. So the present inside the big box is mine. ஸோ இன்சைடு அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க பெரிய பாக்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பாக்ஸ் என்னுடையது.
ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் இடத்தை குறிப்பதால் that is called prepositional phrase. Identify the dependent clauses or phrases in the following sentences and underline them. ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன். உனக்கு லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் ஈஸிலி. கிளாஸ் நல்லா கவனிச்சாலே உனக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Texting on his phone, the man swerved into ditch. So in the first one, texting on his phone றது என்னது, the man swerved into a ditch. Texting on his phone றது டிபெண்டன்ட் கிளாஸாக ஃப்ரேசஸான்றதை கண்டுபிடி. நீங்கள் ஆன்சர் பண்ணணும். த மேன் ஸ்வியர்டு இன்டு டிச். ஸோ நீ என்ன பண்ணனா, இப்படி சென்டென்ஸ் எழுதி அதை டிஃபைன் பண்ணி ஃப்ரேசஸா அல்லது டிபெண்டன்ட் கிளாஸஸான்றதை எனக்கு ஆன்சர் பண்ணி அனுப்பணும். ஸோ திஸ் இஸ் த ஹோம் ஒர்க் ஃபார் யூ. See the second exercise. Complete the following sentences using appropriate prepositional phrases. Appropriate prepositional phrases யூஸ் பண்ணி இதுக்கும் ஆன்சர். I would like to order coffee instead of tea. So what is the answer for this? Instead of tea. டீக்கு பதிலாக என்ன செய்கிறேன் நான், காஃபிக்கு பதிலாக டீ நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ திஸ் ஒன் ஆல்சோ யூ ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஸோ வாட் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் டுடே? You take unit 1 supplementary reader lesson and you mark the phrases, clauses and define that whether it is dependent class or independent class. Next one, noun class or adjective classன்றதையும் நீ டிஃபைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க புக்கில். இது எனக்கு நோட்டில் எழுதி அனுப்பிவிடணும். இந்த 2 எக்ஸசைஸுக்கும் ஆன்சர் எழுதி அனுப்பிவிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. we will see finite verb and non-finite verb in the next class itself. Okay students, thank you to all.